முக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி எங்குகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே என்ற உள்ளே மறுக்காமல் சுரந்துவிடு, இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவாய். ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல அமர்ந்திருப்பான் எங்க நடுவரே, ஏ சிங்கம் போல அமர்ந்திருப்பான் எங்க நடுவரே, அவர் எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லும் நல்ல நடுவரே, அவர் எங்க பக்கம் தீர்ப்பு சொல்ல நல்ல நடுவரே. குறிஞ்சி பாடி ஊரே நவஜோதி பேரு, குறிஞ்சி பாடி ஊரே நவஜோதி பேரு, ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல அமர்ந்திருப்பான் எங்க நடுவரே, எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லும் நல்ல நடுவரே, அவர் எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லும் நல்ல நடுவரே. நடுவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல வேலை குறிஞ்சிப்பாடி நவஜோதி பேருங்க. ஆமா, உங்க பேரை தப்பா சொன்னாங்கல்ல. ஒரு மேடையில சில்லா டாங்கு அவரை திருப்பி போட்டு வாங்க, நான் 4 பேர் மேலே ஏறி விடன்ட்டான். ஏய் மேடம் இருந்தால 1-2 பாத்துருவோம். ஆனா அருமையா நல்லா இருக்குமா ஐயா. இந்த உருட்டுன்னு பொய்ய உருட்ட வந்திருக்கும் எதிரணிக்காரங்களே, அதுக்கு தலைமை ஏற்று இருக்கிறோம் புலேந்திரன் அவர்களே, அதுக்கு ஒத்து ஊத வந்திருக்கும் கவிதா அவர்களே, உள்ளதை உள்ளபடி சொல்லும் எனது அணியில் அமர்ந்திருக்கும் பவ்யமாக ஆசிரியர் ஸ்ரீவித்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வாரி வழங்கிய அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க உறுப்பினர்களே, பொதுமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா ஒருத்தர் விட்டா பாருங்க. என்னத்தை விட்டீங்க? ஆரியாகார் தம்பி, ஒரு பொண்ணுக்கு புருஷ அமையறதும், ஒரு பேச்சாளருக்கு மைக் அமையறதும் நல்லா இருக்கணும் தம்பி. அந்த புண்ணியத்தை நீ ஏத்துக்கணும் தம்பி. ரொம்ப நன்றி. உண்மைதாமா. என்னங்க ஐயா சொல்றீங்க? சூப்பரா இல்ல? ஆமா, நம்ம சரியா பேசலன்னு வச்சுக்க ஒயரை பிடிங்கி மூக்குல சொருவிட்டு போடுவாரு. சரி ஐயா, தலைப்பு ஒரு முறை இன்னொரு முறை சொல்லுங்க. அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தருவது சொத்து பத்தா இல்லை சொந்த பந்தமா? சரி, நீங்க நடுவரா தானே வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க ஏன் தீர்ப்பு சொல்றீங்க? முன்னாடியே நான் ஒண்ணும் சொல்லமா சொன்னீங்களா? இப்ப என்னன்னு ஒன்னும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே ஆமா அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் 4 தப்பாது. அப்ப அவங்களுக்கு தான் நீங்க ஒத்து வந்துட்டீங்க. ஆமா, அதே மாதிரிதான் ஒரு பழைய பாட்டுல இருக்குது. பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். இருக்கா இல்லையா? இருக்குமா. ஏன் நடுவர் அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியும். தெரியுமா? இவங்க 2 பேருக்கு தான் தெரியல. ஆமா. இப்ப சொன்னீங்கல்ல, மாமியாரும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தா கைய தூக்குங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. யாரும் தூக்கலன்னே நீங்க என்ன சொன்னீங்க? உட்கார மாட்டாங்க சொன்னீங்களா இல்லையா? ஆமா. ஐயா, உங்க பக்கத்துல ஒன்னா உட்காராம இருப்பாங்க. ஒரு மருமகளை கூப்பிட்டு நீ என்ன பண்றன்னு கேட்டு பாருங்களா. சரி. மாமியார் எதை தூக்கின்னு வருவாங்கன்னே தெரியாது அடிக்கிறதுக்கு உங்களை. அவங்களுக்குள்ள சந்தோஷம். ஆமா நடுவர் அவர்களே, சொந்த பந்தம் விட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்க. சொல்றது உண்மையாமா? எங்க தெருவுல ஒரு மருமக மாமியார் காலை தூக்கி தொடையில வச்சுக்கிட்டு நகத்தை வெட்டி விடுது. அப்படியா? அதிசயம் இல்ல ஸ்ரீத்யா? ஆமா, அதிசயம். மாமியார் காலை தூக்கி மடியில வச்சு நகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருக்கு. நான் அந்த பக்கம் போனவன் நிறுத்திட்டு, என்னமா இவ்வளவு அதிசயமா இருக்குது, மாமியார் கால் நகத்தை வெட்டி விடுறேன்னு. அட நீங்க போங்க சார், சண்டை வந்து உதச்சானா கீறி போடுறான் அங்க அப்படி. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் இங்க இல்ல, நாங்க சொல்றதெல்லாம் நம்ம வரிசப்பத்துல இல்ல, எங்க குறிஞ்சிப்பாடியில அந்த பக்கம். ஆமா. ஏன்னா இங்க இருந்து ஒழுங்கா போகணும்ல. சரிங்க நடுவர் அவர்களே, என்ன சொன்னீங்களே நீங்க. ஆமா. ஒரு தம்பி வந்து கேட்டான், நீங்க வந்து கரகாட்ட. ஆமா, மேடையில ஏறின உடனே ஆட விட்டுருங்கன்னு சொன்னால. ஆமா. அதே தம்பி தான் என்கிட்டயும் வந்து கேட்டான். என்ன கேட்டானா, உங்க ட்ரூப்ல இந்த கரகாட்ட ட்ரூப்ல அவர் பப்புனு வேஷம் போடுறவரான்னு கேட்டான். நல்ல வேலை பப்புனான்னு கேட்டான். ஆமா. இன்னொரு ஊர்ல ஒருத்தன் கரகாட்டம் தாண்டான்னு முடிவே பண்ணிட்டான். எப்படா கரகாட்டம் முடிவு பண்றேன்னு அவன் கேட்டான். நான் பக்கத்துல உட்காந்து நைஸா கேட்டுட்டு இருக்கேன். என்னைய காட்டி இருக்காரு பாரு, நாயனை காட்டுறேன்னா. ஏன்னா அந்த சட்டையெல்லாம் பார்த்தா நாயனம் வர மாதிரியே இருக்கு போல. நடுவர் அவர்களே, புத்தகம் அமைதியா இருக்கு. ஆமா. படிச்சவன் ஆட்டம் போடுறான். பாட்டில் அமைதியா இருக்குது. ஆமா. குடிச்சவன் ஆட்டம் போடுறான். ஆமா. பணம் அமைதியா இருக்குது, வச்சுன்னு இருக்கிறவன் ஆட்டம் போடுறான். ஆமா. பணம் அமைதியா தான் இருக்குது, தூக்கின் போறவன் ஆட்டம் போடுறான். ஆமா. நடுவர் அவர்களே,
பணம் தான் சொத்து பத்து தான், பணம் தான் சொத்து பத்து தான், பணம் தான் சொத்து பத்து தானே இந்த ரெண்டு பேரும் ஆட்டம் போடுற வந்திருக்கிறாங்க. சரி, அடிச்சு சொல்லுவாங்க. அப்பயும் நீங்க நம்ப கூடாது. நான் நம்ப மாட்டேமா. ஆமா நடுவர், அடிச்சு சொன்னாலும் நம்ப மாட்டேன், படிச்சு சொன்னாலும் நம்ப மாட்டேன், குடிச்சு சொன்னாலும் நம்ப மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஸ்டடியா இருங்க, நடுநிலையா இருங்க. அதுக்கு தான் நீங்க நடுவர். சரிங்களா? சரிங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் முதல் சொந்தம் யார்? எல்லாருக்கும் முதல் சொந்தம் அம்மா தான்மா. அம்மா தானே நடுவர் அவர்களே? ஆமா ஆமா. அந்த தாய் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்தக்கூடியவள் தான் தாய். ஆஹா ஆஹா. உண்மையா இல்லையா? உண்மைதாம்மா. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியே கோவில் கோலம் போவது வேதனைக்கு. அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீர் அபிஷேகம் எடுத்து. நடுவர் அவர்களே, சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவார். ஆமா. சுவையா இருந்தா நம்ம சாப்பிடுவோம். ஆமா. மிச்சம் இருந்தா மட்டும்தான் நடுவர் அவர்களே அம்மா சாப்பிடுவாங்க. அருமை அருமை அருமை. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்தக்கூடிய தாய் எப்பேற்பட்ட சொந்தம். இப்ப நீங்க பாண்டீங்கல்ல, தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து அப்படின்னு. இந்த பாட்டை பண்ருட்டில ஒரு நாள் பாடினேன். சரிங்க. பாடி முடிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில ஒரு 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 பாட்டிய ஆட்டோல ஏத்திட்டு எங்க வீட்டு வாசல்ல வந்து நிறுத்திட்டேன். வெளியே வாயா, வெளியே வாயாங்கிறான். என்னடா, ஏன்டா நான் என்னடா பண்ணாங்கிற? ராத்திரி நீ பாட்டு பண்ணதால வந்த வேணடான்னா. என்னையா நீ என்ன பண்ண? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்துன 1 கிலோ கற்பூரத்தை எங்க அம்மா காலில் வச்சு கொளுத்தி விட்டான்டான்றான். நம்ம எதை சொன்னோம்னா அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் பாருங்க இன்னைக்கு நாட்டுல. இருந்தாலும் விட்டு கொடுக்காத சொந்தம் தாய் இல்லையா? ஆமா கண்டிப்பா நடுவர் அவர்களே. அருமை. வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமத்துக்கிட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சரகு பொறுக்கி வந்து சாதம் சமைச்சி தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாய்ங்க நம்ம தமிழ்நாட்டுல. என் தாயி அவளை போல் யார் இந்த ஊர்ல? யாரு யாரு தியாகி யாரோ இல்ல போடா. தாயினால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவனா கோவில், அவனா தெய்வம். பெத்த மனச சுத்தத்திலும் சுத்தமாடா. இந்த பிள்ளை மனச பித்தத்திலும் பித்தமாடா. தெய்வம் அது தாய்க்கு கீழடா. எந்த தாயவளும் சாமிக்கு மேலடா. அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழடா. தாயவளும் சாமிக்கு மேலடா. தன் ரத்தத்தை அழகு 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 தன் அழகு. ரத்தத்தை பாலாக்கி தருபவள் தாய் நடுவர் அவர்களே. ஆஹா. அப்படிப்பட்ட தாயின் சொந்தம் எப்படிப்பட்ட சொந்தம்? ஒண்ணு நடுவர் அவர்களே. ஒண்ணு இல்லாத நடுவர் நானு. ஒரு பிரச்சனை இந்தாமா, ஒண்ணு இல்லாத நடுவர் அவர்கள் என்ன இப்ப பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன எல்லாமே இருக்கும் நடுவர் அவர்களே. அப்படி சொல்லி பழகு. பிரபாகரன் வேற ஒத்து ஒத்து பாக்குறாப்ல நம்ம ராமச்சந்திரன். ஏன் இந்த ஆள் நல்லவர் தானே, இவருக்கு என்னடா ஒண்ணு இல்லைன்றாங்களா? என்ன இழுத்துட்டு கிடக்குது? ஆமா அது அப்படிதான். சிரிக்கிறாங்க சொல்றது. எனக்கு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு நடுவர் அவர்களே. இழுத்து இழுத்து சிரிச்சு கேட்கறதுலதான் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. உண்மைதாம்மா உண்மைதான். சிரிப்புனா அப்படி இருக்கு மகிழ்ச்சி. அந்த சில பேர் சிரிக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க தெரியுமா, அப்படின்றாங்க. ஆமா சிரிச்சா நல்லா சிரிக்கணும். எதல கஞ்சத்தனம் பண்றதுனே தெரியாத பண்றவங்க நடுவர் அவர்கள். ஆமா ஆமா. அது சில பேர் சிரிச்சாங்கன்னா நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிரிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நடுவர் அவர்களே, தாயின் மடியில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம ஒரு ஆண் எப்பேற்பட்ட ஒரு 40 வயதோ 60 வயதோ இருந்தா கூட அவங்க தாய் ஒரு 80 வயதுல இருப்பாங்க. அவங்க மடி மேல போய் படுத்து அம்மா எனக்கு இந்த பிரச்சனைமான அந்த தலையை வருடுற அந்த மகிழ்ச்சி இருக்குது பாத்தீங்களா? எதுக்கும் கவலைப்படாத சாமி, நான் இருக்கேன்டா. உனக்கு என்னடா, நீ மகாராசா. 1000 பேர் 1000 சொல்லுவான், நான் இருக்கேன் சாமி, நீ தைரியமா இருன்னு சொல்ற அந்த தாய் சொந்தம். தாய் உள்ளம் இருக்கிற வரைக்கும் சொத்து பத்து என்னையா சொத்து பத்து. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பான். ஒட்டி போன வாயில் திட்டினாலும் அந்த துணி கட்டினாலும் நடுவர் அவர்களே, தன் ரத்தத்தை பாலாக்கி தருபவள் தாய். அதுக்கப்புறம்
ஒரு சொந்தம் இருக்குல்ல, ஆமா தாய் அடையாளம் காட்டும் ஆனா சொந்தம். அழகா பாண்டிங்களம்மா தமிழ்ச்செல்வி அம்மா. ஆமா ஆமா. அதுல அவ பொண்ணு ஒரே ஒரு மூக்குத்தி எடுத்து கொடுறான்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்கல அவன். அழகா சொல்றாரு பாருங்க இளையராஜா. பொண்ணு கேட்ட வாயில் ஒரு சேலை கேட்ட ஆத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. தாய் உயிரோட இருக்கும் போதே எதை வாங்கி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க பெரியவர்களே. தாய் இறந்த பிறகு நீ கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்க கூட தாய் உங்களோட இருக்க மாட்டான். அதான் அழகா சொல்றாங்க. ரத்தத்தை பாலாக்கி தருபவள் தாய். ஆமா. அந்த ரத்தத்தை வேர்வையாக்கி தருபவர் தந்தை. அடா அடா அடா. நடுவர் அவர்களே, ஒரு தந்தை வந்து எல்லா விஷயத்தையுமே சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரே வச்சிருப்பார். ஆமா. அப்படி மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு தன் குடும்பத்தை பார்ப்பவர் தான் தந்தை. பலே. தாய்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல அழுதுருவாங்க. ஆமா. இப்ப ஒரு குறிப்பு நடுவர் அவர்களே, பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா உண்மைதாமா. ஏன் அப்படின்னா அந்த சந்தோஷத்தையும் அந்த துக்கத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு கண்ணுல தண்ணி வராம இருக்கிறாங்க இல்லையா நடுவர். ஆமா. அதனால ஆண்களுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு யாராவது செத்துனா வீட்டுல கூட போய் பாருங்க, பொம்பளைங்க எல்லாம் மாற அடிச்சுக்கிட்டு அழுகும். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சாமின்ட்டு எல்லாம் கும்பலா அழுகும். ஆம்பளை மட்டும் ஒரே ஒரு துண்டை எடுத்து இப்படி வாயில வச்சுக்கிட்டு இப்படியே நிற்பான். அழ சத்தமும் கேட்காது, அழவும் மாட்டான். துண்டை வாயில வச்சுக்கிட்டு வரவன மாமச்சான் வாமச்சான் அப்படின்னு நினைப்பான். ஏன் துண்டை வாயில வச்சுட்டு நிக்கிறான் தெரியுமா? எழு அடிச்ச சரக்கு வாட வெளியில வந்துடக்கூடாதுன்னு. நாள்தோறும் காவல் நின்று நம்ம காக்கும் தந்தை உண்டு. இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது. ராஜாதி ராஜன் என்று பல தேசம் நீயும் என்று வரவேற்கும் பெண்மணி அற்புதமான தந்தையுடைய பாசத்தை எவ்வளவு அழகா தாய் தாளாட்டுறாங்க. ஆமா. இன்னைக்கெல்லாம் தாளாட்ட தெரியலம்மா. என் பொண்டாட்டி எனக்கு எங்க அம்மா எனக்கு இடுப்புல தூக்கி வச்சுட்டு சோறு விட்டுரும் தமிழ்ச்செல்வி அம்மா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இடுப்புல தூக்கி வச்சுட்டு இட்லி எடுத்துட்டு வாசலுக்கு வந்துடும். நிலாவை காட்டும். சாமி அங்க பாரு நிலா பாரு நிலா பாருன்னு ஆண் நிலாவை பார்த்தோம் பாருங்க, தப்புன்னு ஒரு இட்லியை வாய்க்குள்ள வச்சிடும். அன்னைக்கு எங்க அம்மா என்னை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி சோறு விட்டுச்சு. அவளே பெரிய வாய் காளவாயா எனக்கு ஆளி வாய் ஆளை பாரு நல்லா. இந்த சின்ன இட்லி பாது வாய்க்குள்ள போச்சு. இன்னைக்கு என் பையன் பிறந்த பிறகு என் பொண்டாட்டி இடுப்புல தூக்கி வச்சுட்டு வாசலுக்கு வந்து நிலாவை காட்டினா சாப்பிட மாட்டாங்கிறாங்க, பக்கத்து விட்டு கலாவை காட்டினாதான் சாப்பிட்றாங்கிறான். கலா அழகா இருக்கும் உன்னைய விட. ஏன்னா இன்னைக்கு நாடு அப்படி இருக்க, சொந்த பந்தம்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இதை யாரு சரி பண்றது? அதைத்தான் அழகா தமிழ்ச்செல்வி அம்மா சொல்றாங்க. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் கண்மம் பதையிடாமல் நாளும் நடைபோடுங்கள் நானும் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்பும் நான் தந்த பண்பும் உம்மாலை காத்திருக்கும். ஒரு கூட்டம் கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைவேடன் பறந்தாலும் இசைவாய் திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேட்கணும். அண்ணன் ஒரு சொந்தம் இருக்கு. அண்ணனை தம்பி கேட்கணும், தம்பிய அண்ணன் கேட்கணும், அக்காவை தங்கச்சி கேட்கணும், எல்லாம் தங்கச்சி அக்கா கேட்கணும், அப்பாவை அம்மா கேட்கணும், அம்மாவை அப்பா கேட்கணும்.
இதெல்லாம் பேச்சை கேட்கணும் தானே சொல்றீங்க? ஆமா. அதான். ஆனா இந்த விஷயத்துல நடுவர் அவர்களே, இந்த விஷயத்துல நடுவர் அவர்களே நீங்க நாட்டாம படுவீங்கன்னு பார்த்தா 4 இல்லம்மா. அப்பா அண்ணன் கேட்கணும், அண்ணனை தம்பி கேட்கணும், அப்பா பேச்ச புள்ள கேட்கணும், கணவன் பேச்ச மனைவி கேட்கணும். இப்படி கேட்டு வாழ்ந்தா இந்த ஷார்ட் அண்ட் படிச்சு நடுவர் அவர்களே ஒரு ஷார்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை, சம்பளத்தையும் ஷார்ட்டா கொடுத்துருவோம், பரவாயில்லையா? பரவாயில்ல நடுவர் அவர்களே, பிரச்சனை கிடையாது. அருமை அருமை. ஏமா சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எடுத்து சொன்னா தாமா புரியுது. இன்னைக்கு நடுவர் நான் இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன், என் தமிழ்ச்செல்வியம்மா. அங்க வந்து வாசல்ல என் தங்கச்சி பையன் நான் 3வது தான் படிக்கிறான் ராமச்சந்திரன். வந்து மாமா உள்ள வாண்ணா, என் தங்கச்சி குடுகுடுன்னு விடுது. எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் என்னமோ மாமா உள்ள வாங்குற, மாமாவெல்லாம் மரியாதையா கூப்பிடணும்டா அப்படின்னு உடனே மாமா மரியாதையா உள்ள வாங்க. ஆமா, நம்ம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன். கௌரவமா பழுப்பு வைக்கலாம்டா. இந்தாடா யாராவது எப்படி நடுவர் அவர்களே உங்க உண்மையான சுயவிவரத்தை அப்படியே போடுறாரு. அதெல்லாம் வெளியில சொல்றாங்கம்மா. நடுவர் அவர்களே, இந்த மாதிரி ஒரு அன்புக்குள்ளார, ஒரு பண்புக்குள்ளார, ஒரு பாசத்துக்குள்ளார உங்க பணம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன ஆகும்? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. நடுவர் அவர்களே, இந்த பணப்படுத்தும் பாடு. ஆமாங்க. இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் நடுவர் அவர்களே ஒருத்தவங்க பேச்ச ஒருத்தவங்க கேட்டு நல்லா சிறப்பா வாழறாங்க நடுவர் அவர்கள். சரி. ஆனா இந்த சொத்து பத்து பிரிக்கிற விஷயம் வந்துச்சுன்னா, பணம் விஷயம் வந்துச்சுன்னா இப்படிதானே மாறுறாங்க நடுவர் அவர்களே. அப்ப அது மோசமான விஷயம் தானே நடுவர். உண்மைதான். தாய் மாமன் சொன்னீங்கல்ல, ஆமா. இந்த தாய் மாமன் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு உறவு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த உறவு எப்பேற்பட்ட உறவு தெரியுமா நடுவர் அவர்கள்? அது ஒரு இமாலய அளவுக்கு உறவு, உயர்ந்த ஒரு இருக்கிற உறவுலி. அதனாலதான் மற்ற உறவுக்கெல்லாம் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருக்கும். இந்த மாமன் தாய் மாமனுக்கு மட்டும்தான் முன்னாடி தாயோட பேரையும் சேர்த்து இருக்கும், தாய் மாமன். ஏன் தெரியுமா? தாய்க்கு பிறகு இன்னொரு தாயாக இருந்து அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் வளர்க்கிறவன் தாய் மாமன். அதனாலதான் அந்த உறவை சிறப்பா போட்டுரும். குழந்தை பிறந்த உடனே வாயில அந்த சேனை தொட்டு வைக்கிறதுன்னு இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, அதுவும் தாய் மாமன் தான். கடைசியில இறந்த பிறகும் கோடி கொண்டு வந்து போடுறவனும் தாய் மாமன் தான். தாய் மாமா மடியில உட்கார வச்சுதான் காது குத்துவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா நடுவர் அவர்களே. குத்தித்தானா? ஆமா, இவங்க எல்லாம் காது குத்துறவங்க. ஆமா, மத்தவங்களுக்கு. நாங்க மட்டும் தான் தாய் மாமா மடியில வச்சு காது குத்துறோம். இந்த இவங்க போன வாரம் வந்து பத்திரிகை கொடுத்தாங்க தமிழ்ச்செல்வி. என்னம்மா அண்ணா என் பையனுக்கு காது குத்துங்கன்னாங்க. ஏமா எங்கம்மா வச்சு குத்துறீங்கன்ற, காதுல தான்ங்கறாங்க. இல்ல மண்டபத்திலயா வீட்லயான்னு கேட்டா எங்க அதுதான் தவந்திரி சொந்த பந்தம்னு பேசுறது. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நடுவர் அவர்களே தாய் மாமா வரணும். ஒரு அக்காவுக்கு அக்காவோட பொண்ணுக்கு கல்யாணம், சரி, தங்கச்சியோட பொண்ணுக்கு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு மஞ்சள் நீர், எது இருந்தாலும் நடுவர் அவர்களே தாய் மாமன் சீர் வரணும். தாய் மாமன் சீர் வரணும். இவங்க பல லட்சம் ரூபாய் போட்டு பணக்காரங்களா இருப்பாங்க. அங்க வந்து நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட பார்வை எங்க இருக்கும் தெரியுமா நடுவர் அவர்களே? வாசல்ல இருக்கும். எப்ப வருவார் நம்ம அண்ணா, எப்ப வருவார் நம்ம தம்பி, எப்ப வருவார் அப்படின்னு. கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் போறாரு, எப்போ டீ வாங்கிட்டு எப்ப வருவார் அப்படின்னு நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம்ல. இப்போ மாடோத்து மந்தையில மாங்குட்டி தந்தாலும் பித்தளை கொலுசு தந்தாலும், ஆனா எல்லாரோட நிகழ்ச்சியிலும் தாய் மாமா வரணும். அதான் கெத்து. நிச்சயமா. இவங்களுக்கு அதெல்லாம் எங்க நடுவர் அவர்களே புரிய போகுது? இதெல்லாம் புரியாது இவங்களுக்கு. காசு பணம் துட்டு அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க நடுவர் அவர்களே. தாய்க்கு நிகராக நடுவர் அவர்களே ஒரு கூலி அதிகமா கொடுக்க சம்பளம். தாய்க்கு நிகரான நடுவர் அவர்களே நீங்கல்ல. யாருமே இது வரைக்கும் சொன்னாங்களா? 30 வருஷமா என் கூட பயணம் பண்றீங்க. அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க நடுவர். சொல்லவே மாட்டாங்க. ஆமா, நானும் 30 வருஷமா பயணம் பண்ணேன்னா சொல்ல மாட்டேன். ஆமா நடுவர் அவர்களே, தாய்க்கு நிகராக ஒரு தாலாட்டு இருக்கு நம்ம நாட்டுல. அந்த உறவு இருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தை உறவு. அத்தை உறவு தான் தாய்க்கு நிகரான உறவு. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா
பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இதுக்கெல்லாம் துணி எடுத்தோம்ல நடுவர் அவர்களே, போய் போய் கூட்டமா. ஆமா. அப்ப ஒரு அத்தை உறவை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கல்ல. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு என் பையன் எங்க வீட்டுல பாசமலர் படம் ஓடுதுமா டிவியில. பெரியவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, நீங்க சின்ன பிள்ளைலாம் பாத்தீங்களான்னு தெரியல. பாசமலர் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அண்ணனாகவும் சாவித்திரி அண்ணிய அவ தங்கச்சியாகவும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20-25 படம் 2 பேரும் ஜோடியா நடிச்சாங்க, புருஷன் பொண்டாட்டியா, காதலன் காதலியா. ஆனா அந்த பாசமலர் படம் வந்த பிறகு இனிமே நாங்க 2 பேரும் ஜோடியா நடிக்கவே மாட்டோம்னு முடிவெடுத்தாங்களாம். அந்த படம் ஓடிட்டு இருக்கு. கடைசி காட்சி மலர்ந்து மலராத பாசமலர் போல பாட்டு குடிச்சு கடைசியில 2 பேரும் கைவீசம்மா கைவீசுன்னு பேசிட்டு சிவாஜி கணேசன் செத்து விட்டாரு. அதை பார்த்த உடனே பக்கத்துல தங்கச்சி சாவித்திரியும் வந்து செத்து போச்சுங்க. இதை நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், நானும் அழுகுறேன். என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கு தம்பி, அதுவும் அழுவுது. என் பையன் உட்காந்து போனை நோண்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் பா இப்ப ஏன் அழறான்னா, இங்க பாடுறா பாசமலர் படத்துல அண்ணன் செத்துட்டான உடனே தங்கச்சியும் உழுந்து செத்துருச்சு பாருப்பா, இதாண்டா அத்தை பாசம் அப்படின்றேன். பாப்பா இதெல்லாம் டூப்பு அப்படின்னா, எதை வச்சு நான் சொல்றேங்கிறேன், டூப்புப்பா. அண்ணன் செத்தா தங்கச்சி செத்துருமா, வேணா நீ சாவு அத்தை சாவுதா பாப்போன்றான். இப்ப இந்த பயலு விட்டெல்லாம் இந்த தாலாட்டம் எவ்வளவு அழகா பாடினாங்கல்ல, அத்தை மடி மெத்தை எடி ஆடி விளையாடுமா ஆடுமுறை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா. அழகு அழகு அழகு. நடுவர் அவர்களே, இப்ப நீங்க பாசமலர்ல அந்த ஒரு சீனை சொன்னீங்கல்ல, அதுல ஒரு அற்புதமான பாட்டு நடுவர். சீனுன்னு கூட சொல்ல முடியல பிரபாப்பெல்லாம். பாசமலர்ல ஒரு சீன்றாங்க, அதுலயே ஒரு காட்சி, ஒரு காட்சி காட்சின்னு சொல்லுங்க. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, இடையான காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, கண்ணின் மணி போல மணி போல தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்துமஸுக்கு, ரம்ஜானுக்கு துணி எடுத்த போவோன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த பொண்ணு சொல்லுது நடுவர் அவர்களே, என்ன சொல்லுது, இது எங்க அப்பா எடுத்து கொடுத்த, இது எங்க அம்மா எடுத்து கொடுத்தது, இது எங்க சித்தப்பா எடுத்து கொடுத்தது, இது எங்க பெரியப்பா எடுத்து கொடுத்தது, இது எங்க அத்தை எடுத்து கொடுத்தது, இது எங்க மாமா எடுத்து கொடுத்தது. நடுவர் அவர்களே, அதுல இருக்கிற சந்தோஷம் நீங்க பொட்டி பொட்டியா பணம் வச்சுக்கிட்டு டெய்லி கூட போய் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க, வராது நடுவர் அவர்களே. இந்த மகிழ்ச்சியும் இந்த சந்தோஷமும் தான் வரும். அதே மாதிரி நான் சூடான மோகினி கை தீட்டாத மாங்கனி, நான் சூடான மோகினி கை தீட்டாத மாங்கனி, வரியா மாப்பிள்ள வரியா, வரியா மாமனே வரியா, என்ன தொட்டு புட்டு போகாம கட்டிக்கிட்டு போகத்தான் வரியா மாப்பிள்ள வரியா, வரியா மாமனே வரியா, வரியா மச்சானே வரியா. இந்த காதல் இருக்கு பாத்தீங்களா, மாம மச்சான் சொந்த பந்தம், இந்த காதல் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதையும் இல்ல நடுவர் அவர்களே. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். அந்த விஷயம் சொல்லுங்க. ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுது, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, வந்து மழை பாயில வந்து சொத்தி போற, நான் சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்னா சந்திச்சேன். உங்க பணம் இருந்துச்சுன்னா உறவுகள் எல்லாம் நீங்க சொப்பனத்துல தான் சந்திக்கணும். பணம் 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 சுத்துன்னு அலையாதீங்க நடுவர் அவர்களே. பணம் பணம் அலையாதீங்க நடுவர் அவர்களே, நாயமா அலையிற மாதிரி. அப்புறம் நீங்க எதை நடுவர் இழுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு நடுவர். நேற்று ராத்திரி நடுவர் அவர்கள்ட்டீங்கன்னா தப்பா நினைச்சு போடுவாங்க. அந்த இடத்துல கொண்டாடப்படாது. எங்க நடுவர் வைக்கணுமோ அங்கத்தான் வைக்கணும். என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா நடுவர் அவர்களே, இது போன்ற சொந்தங்களால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாகவும் மனை நிறைவாகவும் வாழ முடியும் என்று சொல்லி இவங்க பணம்லாம்
ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. இவங்க பணம் வந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சியா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிவிடும் என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்கும்படி நடுவர் அவர்களை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அன்பு சகோதரி பாடகி தமிழ்ச்செல்வி அவர்கள் ரொம்ப அழகா பாடி, அதுவும் அந்த தாயினுடைய பெருமையெல்லாம் ரொம்ப எடுத்து சொன்னாங்க. அழகா தாயின்கிற உறவு எவ்வளோ பெரிய உறவுன்னு தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ஓசையை நீங்க கொடுக்கணும். அருமையா சொன்னாங்க. சொந்தம்னா சண்டை வரும் தான், அதனால சொந்தத்தை பிரிஞ்சிடறதா? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும் தான். போன தீபாவளிக்கு புடவை எடுக்கணும்னு காசு கேட்டானே, 5500 ரூபா கொடுங்க புடவை எடுத்துட்டு வரணும் தீபாவளிக்குன்னா. எதுக்கடி 5500 ரூபா தீபாவளிக்கு? அது 25 வருஷம் கழிச்சு தீபாவளி கொண்டாடுறோம். முத கல்யாணம் பண்ண வருஷம்னா ஒரு 5000 ரூபா கொடுக்கலாம். கல்யாணம் இல்லை, கல்யாணம் ஆன வருஷம். அதெல்லாம் ஒன்று கொடுத்துட்டே தான் நான் படுற பாடு போதும் எங்களுக்கு. அதில் பரவாயில்ல, 25 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்கடி 5500 ரூபா? எனக்கு மட்டுமா கேட்குறான், உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து தான் எடுக்கணும்னா. ஆஹா, 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னமும் அம்மா மேலே மாமியார் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காளன்னு இந்தாடி 5500 ரூபா உடனே எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு புடவை எடுக்கிற மருமகள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை. இந்த நாளில் எடுத்துக்கிட்டு நேராக போனாங்க. எங்கள் கடலூர் பக்கத்தில் ஒரு பெரிய கடை, அந்த கடைக்கு போய் 5000 ரூபாய்க்கு அவளுக்கு புடவை எடுத்துக்கிட்டா. வெறும் 500 ரூபாய்க்கு எங்கள் அம்மாவுக்கு புடவை பாப்பா எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டா, பஸ் விட்டு இறங்கின உடனே இந்த 500 ரூபா புடவை பில்லு இருக்கு இல்லைன்னு, அதை எடுத்து 5000 ரூபா புடவையில் ஒட்டிட்டா. 5000 ரூபா புடவையில் இருந்த பில்லை கீழ்ச்சி 500 ரூபா புடவையில் ஒட்டிட்டா. எடுத்துட்டு வந்து எங்கள் அம்மா வாசலில் உட்காந்துக்கிட்டு இது வெத்தலை இடிச்சிட்டு இருக்கு. வந்து அத்தை புடவை எடுத்துட்டு வந்தேன் தீபாவளிக்கு. அப்படியா குடு செல்வி பார்ப்போம். இங்கே பாருங்க 5000 ரூபா புடவை உனக்கு. ஏன் செல்வி உனக்கு? எனக்கு வெறும் 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. உண்மையில அதுதான் 5000 ரூபா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாளா. எங்கள் அம்மா அது படிக்காத பாவம், அது என்னத்தை கண்டிச்சு வெள்ளஞ்சி மனசோட அந்த புடவை எடுத்துக்கிட்டு தெருவா போய், லட்சுமி இங்க பாரு உன் மருமகளும் இருக்காள, என் மருமக போய் 5000 ரூபாய்க்கு எனக்கு புடவை, வெறும் 500 ரூபாய்க்கு அவளுக்கு புடவை எடுத்துக்கிட்டா. உன் மருமகளும் இருக்காள, போய் பார்வதி கிட்ட லட்சுமி கிட்ட சுலோச்சனா கிட்ட எல்லாத்திட்டையும் காட்டிட்டு வருது. காட்டிட்டு வந்து கடைசியா கொண்டாந்து என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து, செல்வி நீ டீச்சர் வேலை பார்க்குற, தினம் பள்ளிக்கூடத்துக்கு புது புது புடவையா கட்டிட்டு போகணும், 4 வெளியே தெருவை வேற போகணும், பிச்சை எடுக்கல, ஏதாவது விசேஷம்னா அதுக்கு சொல்றேன். அதனால நீ தான் 5000 ரூபா புடவை கட்டணும். எனக்கு எதுக்கு 5000 ரூபா புடவை? இந்த 5000 ரூபா புடவை நீ வச்சுக்க, 500 ரூபா புடவை ஏன்ட்ட கொடுன்னு பிடிக்கிச்சு. ஆமா, வயசானவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியல, படிக்க தெரியலன்னு ஏமாத்திடக்கூடாது, கவனமா இருக்கணும். அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன இந்த மாதிரி சண்டைகள் வந்தாலும் பொண்டாட்டியை தூக்கி அந்த காலத்துல தன்னுடைய மாட்டு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு, மதுரைக்காரன் அவன் சொந்த ஊருக்கு போறான் ராமச்சந்திரன், எவ்வளவு அழகா ஜாலியா சொந்த பந்தத்தோட பொண்டாட்டியை உட்கார வச்சுட்டு போறான் தெரியுமா?